மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு 2026 சனி பகவானால் என்ன நன்மை என்ன பிரச்சனை இதுதான் பார்க்குறோம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் அவர் மீன ராசியில் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். ஆக அங்கிருந்து ஓராண்டுகளுக்கு நமக்கு பலன் செய்ய போகிறார். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஜூலை 26 டிசம்பர் 10 வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் 4.5 மாதங்கள் அவர் வக்கரகதியில் இருப்பார். ஆக இந்த வக்கரமான காலங்களிலேயே கணக்கில் எடுத்துக்கிட்டு அவரால் நமக்கு ஏதாவது நன்மைகள் உண்டா, சனி பகவானால் அவரால் நமக்கு எதுவும் பிரச்சனைகள் இருக்கா, இந்த பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கா, இதை தான் இப்போ சுருக்கமாக நம்ம பார்க்குறோம். நல்ல ஞாபகம் வச்சுங்க, ஒரு கிரகம் நன்மையை செய்துன்னா அதே கிரகம் பலவிதமான தீமைகளையும் செய்யும். அந்த அடிப்படையில் சனி பகவானால் என்ன நன்மை முதல்ல பார்ப்போம். அடுத்து அவரால் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு அப்புறம் பார்ப்போம். அதிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்புகளை பார்ப்போம். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார். முதல்ல 10ஆம் இடம்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. 10ஆம் இடம்னா உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும், கூடும், குறையாது. பெரிய மனிதனுடைய தொடர்பு யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்களா கிடைக்கும். செலிபிரிட்டியுடைய ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த வருஷத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலையின் காரணமாக நீங்கள் யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு நினச்சிங்களோ கண்டிப்பாக நடக்கும். ஆக நம்முடைய ப்ரொஃபஷன் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினச்சவங்க, நான் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும், ஒரு என்டர்பிரனராக வரணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கெல்லாம் அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய சனி பகவான் உருவாக்குவார். ஆல்ரெடி நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டாக தான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உங்களுடைய பிஸ்னஸில் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் எனக்கு பெருசாக கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணுங்கிறவங்களுக்கும் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, சனி பகவான் நான் முதலே சொன்ன மாதிரி வேலையின் நிமித்தமாக வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலங்கள், தூரதேச பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள், நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது. குறிப்பாக வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க, இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க, ஊர் மாறணும், நாடு மாறணும்னு நினச்சவங்களுக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு.